friends, welcome to Mathi Foodtube. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது செட்டிநாடு ஸ்டைல்ல எல்லா காய்கறிகளையும் போட்டு பண்ற கழனி மண்டி. இந்த ரெசிபி பாத்தீங்கன்னா காரைக்குடி சைடுல எல்லார் வீடுகளிலும் அடிக்கடி பண்ற ஒரு ரெசிபி. வாங்க எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். முதல்ல நான் என்னென்ன காய்கறிகள் போடுறேன்னு சொல்லிடுறேன். மண்டியில் எப்போவுமே வெண்டைக்காய் கண்டிப்பாக இருக்கும், அதனால் அது அதிகமாக சேர்த்துக்கோங்க. அப்புறமா 5-6 சின்ன துண்டு கேரட், ஒரு 5-6 சீனி அவரைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், 2 துண்டு முருங்கைக்காய், 2 பச்சை மிளகாய் கீரி வச்சுருக்கிறேன், ஒரு 8 நம்பர் சின்ன வெங்காயம் எடுத்துருக்கிறேன். அதுபோக ஒரு உருளைக்கிழங்காய் கட் பண்ணி தண்ணியில் போட்டிருக்கிறேன், ஒரு வாழைக்காவையும் தண்ணியில் போட்டு வச்சுருக்கிறேன். அப்புறம் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது அரிசி கழுவுன தண்ணி. இது தாங்க முக்கியமானது. நம்ம இப்போ வர்ற அரிசியில் ரொம்ப அவ்வளவா கழனி வர மாட்டேங்குது. அதனால் நான் இட்லி மாவு அரைக்கிறதுக்காக அதை ஊற வச்சுட்டு அந்த அரிசி தண்ணியையும் எடுத்துக்கிறேன். அப்போ தான் கொஞ்சமாவது கழனி நமக்கு கிடைக்குது. இது கண்டிப்பாக தேவை, இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறமா நான் மொச்சப்பயிரை முதல்லையே வேக வச்சுருக்கேன். நல்லா மசிகிற அளவுக்கு வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா புளி ஊற வச்சுக்கலாம். ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி எடுத்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊற விட்டுக்கோங்க. இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க, அதை சூடு பண்ணிவிட்டு அதில் 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. முதல்ல நம்ம வெண்டைக்காவை மட்டும் போட்டு வதக்கிக்கலாம். வெண்டைக்காயில் உள்ள வலுவழுப்பு தன்மை போகணும், அதுக்காக முதல்லையே நம்ம இதை நல்லா கலர் வர்ற வரைக்கும் வதக்கிக்கலாம். இது இப்போ தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து அதே பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். இது நல்லெண்ணெயில் பண்ணால் நல்லாயிருக்கும். இப்போ இதில் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, அரை டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து பொரிய விட்டுக்கோங்க. இப்போ நம்ம கீரி வச்ச பச்சை மிளகாய், 2 காஞ்ச மிளகாய் சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம எல்லா காய்கறியும் அதில் சேர்த்துடலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நம்ம லைட்டாக எண்ணெயில் வதக்கிக்கிடணும். அடுத்து பார்த்திங்கன்னா வாழைக்காவையும் உருளைக்கிழங்கையும் அதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் கல் உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கிறேன். காய் கொஞ்சம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம், 1 டீஸ்பூன் மல்லிப்பொடி சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட இந்த பொடிகள் இல்லைன்னா குழம்பு மிளகாய் பொடி காரத்துக்கு ஏற்றாப்பில் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அரிசி கழுவின தண்ணி அதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம இதை மூடி போட்டு காய் ஒரு 3/4 பாகம் வேகிற அளவுக்கு வேக விட்டுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் வேக விட்டுக்கோங்க. இப்போது கொஞ்சமாக அது காய்கறிகள்லாம் வெந்துருச்சு. நம்ம இந்த நேரத்தில் நம்ம வதக்கி வச்ச வெண்டைக்காவையும் மொச்சையையும் சேர்த்து கலந்து விட்டுருங்க. இன்னும் கொஞ்சம் அரிசி கழுவின தண்ணி இருந்ததுன்னா அதையும் சேர்த்துட்டு இதை மூடி போட்டு இன்னும் நல்லா வேக விட்டுக்கணும். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம எடுத்து பார்க்கலாம். காய் கொஞ்சம் நல்லா வெந்திருக்குது. எல்லாத்தையுமே வெந்துருச்சான்னு நல்லா எடுத்து பாருங்கள். இப்போ நம்ம புளி தண்ணி ஊற வச்சுருக்கிறோம், அதை சேர்த்துக்கலாம். புளியை கொஞ்சமான தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. நிறைய தண்ணியில் ஊற வச்சிங்கன்னா நமக்கு குழம்பு ரொம்ப தண்ணி ஆகிடும். உங்களுக்கு நல்லா கொழுகுழுப்பாக கிடைக்கலைன்னா ஒரு அரை டீஸ்பூன் அரிசி மாவை கூட தண்ணியில் கலந்துட்டு இதில் இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1 டீஸ்பூன் பொடி பண்ண வெல்லம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். என்றைக்குமே இந்த புளி ஊற்றி செய்கிற காய்கறிகள் எல்லாத்துக்கும் கொஞ்சமாக வெல்லம் போட்டு பாருங்கள், டேஸ்ட்டு அது கூட்டி கொடுக்கும். இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு இன்னும் மூடி போட்டு நல்லா ஒரு சேர வர்றதுக்கு விடலாம். அவ்வளோதான், சூப்பரான மண்டி ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி தான் இருக்கணும். அவ்வளோதான், இந்த சூப்பரான மண்டியை சாதத்துலேயும் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா கெட்டிப்பருப்பு போட்டுட்டு தொட்டுக்கிட்டும் சாப்பிட்லாம். இதே மாதிரி ஒரு தடவை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு இது எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோஸ் வேணும்னா மதி ஃபுட் டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.